लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளங்களில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2436வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் 985வது பெரிய திருமொழி பாசுரம். கிருஷ்ணாவதாரத்தை 64 பாசுரங்களால் ஆழ்வார் அனுபவித்திருக்கிறார். அதிலே இது 55வது பாசுரம், ஒரு தாயார் பாசுரமாக இருக்கிறது. இந்த திருமொழி ஒரு தாயார் வாயிலாக பேசுவதான திருமொழி. என்னுடைய பெண்ணை என்ன நினைக்கிறாய் என்று சொல்கிறார். மேலும் இந்த பாசுரங்களிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு பழமொழியை பயன்படுத்தியிருக்கிறார் ஆழ்வார். அதிலே முதல் பழமொழியாக இந்த பழமொழி என்ன பழமொழி என்றால், பிள்ளை கையில் கிண்ணம் வெல்லவே கொள்ளலாம் என்ற ஒரு பழமொழியை இந்த பாசுரத்திலே கொண்டிருக்கிறார் ஆழ்வார். மேலும் முதல் 2 அடிகளுக்கு பின்னால் விளக்கம் சொல்வதும் கடைசியில் இருக்கக்கூடிய 2 அடிகளுக்கு முன்னால் விளக்கம் சொல்வதுமாகவே இந்த பாசுரங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கருதுகிறார்கள். பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்லுமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் எழும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதும் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலி பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிர் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அலைந்துள்ளும் கையால் அடியின் வழியை துடித்தொழ வேணும் துணிந்து. இதோ பாசுரம். புல்லுருவாகி நல்லுருள் வந்த பூதனை மால இலங்கை ஒள்ளரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ கள்ள விழ் கோதை காதல் கள்ளவிழ் கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளைதன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்தை பிரானே. கள்ளவிழ் கோதை காதலும் நீண்ட நெடிய தேன் ஒழுகுகிற மயிர்முடைகளை உடையவளான என்னுடைய மகளுடைய ஆசையையும் புறம் தள்ளுகிறாய். இப்படி இவனை விரும்புகிறாளே என்று எங்களுடைய குலமாதர்கள் பிற மாதர்கள் சொல்லுகிற ஏச்சையும் பேச்சையும் நீ புறம் தள்ளுகிறாய். நீ என்ன நினைக்கிறாய் என்றால், இவள் சின்ன பிள்ளை கையிலே உள்ள கிண்ணத்தை போல இவளுடைய காதல் என்று நினைத்திருக்கிறாய் போல் இருக்கிறது. காரணம், வலிவானவன் கையிலே இருக்கிற கிண்ணத்தை பிடுங்க விட வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் பிரயாசைப்பட வேண்டும். ஆனால் குழந்தை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிற கிண்ணத்தை பிடுங்குவதற்கு இன்னும் மிகப்பெரிய பிரயாசை தேவையில்லை. அதுபோல் இவளை அடைவதற்கொண்டும் மிகப்பெரிய பிரயாசை அடைய தேவையில்லை. சிறு பிள்ளை கையில் உள்ள கிண்ணத்தை போலதான் இவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? ஏனென்றால் நீ ஏற்கனவே அதை உன்னுடைய பலத்தை நீ காண்பிக்கிறாய். கிருஷ்ணாவதார காலத்திலே புல் உருவாகி என்றால் சில பறவைகள் இருக்கிறது. இங்கே பூதனையை பற்றி பேசுகிற போது பூதனை யசோதையாகத்தான் வந்தாலே தவிர ஒரு பறவையினுடைய உருவிலே வரவில்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? புல்லுருவாகி என்றால் சின்ன குழந்தையை தூக்கி செல்லக்கூடிய பலம் மிகுந்த பறவைகளும் உண்டு. ஆனால் அதுபோல உள்ள பூதனையாக குழந்தைகளை எல்லாம் கொன்றவளை நடுநிசையிலே உனக்கு முளைப்பால் கொடுக்கிற போது அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்ச அந்த தைரியமோ அல்லது அந்த வெற்றி மதமதப்போ உனக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இலங்கையிலே இருக்கக்கூடிய ராவணாதிகளுடைய கோஷ்டி அத்தனையும் ஜொலிக்கிற அக்னியை எரிய வைப்பது போல உன்னுடைய சராச அம்புகளால் விட்டு அவர்களை அழித்தவனே. எனவே உன்னுடைய பலத்தின் பொருட்டு உன் பலத்தின் மீதும் உன்னுடைய பெருமையின் மீதும் இருக்கிற சக்தியின் காரணமாக இவள் யார்? இவள் சாதாரண குழந்தை தானே. இவள் கையில் இருக்கிற குழந்தை கையில் இருக்கிற கிண்ணத்தை பிடுங்குவதைப் போல இவளை நாம் எப்போது வேண்டுமானாலும் அடையலாம் என்று எண்ணமோ உமக்கு என்று என்னுடைய பெண்ணை நீ அலட்சியம் செய்கிறாயே என்று ஒரு தாயார் ஸ்தானத்திலிருந்து பேசுகிற பாசுரம்.
இந்த 10ஆம் பத்தினுடைய 9ஆம் திருமொழி மொத்தமே தன்னுடைய பெண் பிரிவாற்றாமையால் புலம்புகிறாள். அப்படி அவள் புலம்புவதை கண்டு இறங்கிய தாய் தலைவனான பெருமாளை வேண்டுகிறாள். என்னுடைய பெண்ணை நீ உபேட்சிக்கலாமோ, என்னுடைய பெண்ணை நீ இப்படி புறக்கணிக்கலாமோ என்றெல்லாம் பேசுவதான பாசுரங்கள். எங்கள் கல்லவிழ் கோதை காதலையும் அலட்சியம் செய்கிறாய், எங்களுடைய குலப்பெண்களானவர்கள் இவளை ஏசுகிறார்கள், என்ன நீ இப்படி இருக்கிறாய் என்று. எதனால் அவர்களையும் அவர்களுடைய பேச்சையும் நீ கண்டுகொள்ளவில்லை. இவளுடைய கரைபுண்ட காதலை நோக்கி நீ பதறி ஓடி வந்து அவளை காப்பாற்ற வேண்டி இருக்க அவ்வாறும் செய்யவில்லை. நீ இவள் மீது காதல் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தாலும் கூட அதனை ஊர் மக்கள் பழி சொல்கிறார்கள் என்று நீ உணர்ந்த போதும் இவளை காக்க வேண்டுமே என்று பதறி ஓடி வந்து அவளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நீ கொள்ளவில்லை. காரணம், இவள் எப்போது வேண்டுமானாலும் இவளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற எண்ணம். இப்படி இவளை உபேட்சித்திருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், நல்லவன் தோழி நாகனை இசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதே என்னும்படி உன்னுடைய பெருமைகளை பாராட்டியோ இவளை இனி அலட்சியம் செய்கிறாய். பூதனையை கொண்டு வந்து பால் கொடுத்ததை சொல்லுகிற போது, பூதனையையே நாம் கொன்றோம், நமக்கு இவள் ஒரு ஈடோ என்று நினைக்கிறாயோ? ராவணனை முடித்த மகாவீரனான எனக்கு இவள் இவ்வாறு எனக்கு ஏற்றவள் தானோ என்று கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் நீ காட்டிய பராக்கிரமங்களை நினைத்து கொண்டு இவளை புறக்கணிக்கிறாய் போலிருக்கிறது. உள்ளுருவாக இருந்த பூதனை என்றால், பூதனையானவள் பகாசுரனை போல கொக்கு வடிவம் எடுத்து வரவில்லை, பறவு வடிவம் கொண்டு வரவில்லை. மேலேயே இருந்து கொண்டு சில குழந்தைகளை கூட தூக்கக்கூடிய பலம் வாய்ந்த பறவைகள் இருக்கிறது. அதுபோல இவள் குழந்தையை கொல்ல வந்தவள். எனவே அவளுடைய கொடுமையை குறிப்பிடுவதற்காக அவளை அந்த வார்த்தையை சொல்கிறார் புல்லுருவு என்று. புல்லுருவாகி நல்லுருள் வந்த பூதனை மாளப்பணிந்த ஊக்கமதனை நினைந்தோ இலங்கை உள்ளெறி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோ என்று 2 விதமாக பேசினாலும் புல்லுருவாகி என்பதை பூதனைக்கும் விசேஷமாக ஆசிக்கும் எம்பெருமானுக்கே விசேஷமாக ஆக்குகிறார்கள். புல்லுருவாகி பணித்த ஊக்கமதனை நினைந்தோ என்றால், நள்ளிருள் வந்த பூதனை மாளப்பணிந்த ஊக்கமதனை நினைத்தோ இலங்கை உள்ளெறி மண்டி உண்ணப்பணித்த ஊக்கமதனை நினைந்தோ என்று 3 விதமாகவும் இருக்கலாம். ஒன்று, புல்லுருவாகி வந்ததை சிறு குழந்தைகளையே தூக்கிக் கொள்கிற பறவை உருவிலே வந்த பறவைகளைப் போல பூதனை, அல்லது புல் உருவாகி என்றால் அம்சாவதாரம் உள்பிட்ட அவதாரங்களை எடுத்தவர். எனவே அப்படி அம்சாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் இதில் பேசுகிறது. எனவே ஏற்கனவே நான் அம்சாவதாரம் எடுத்தவன், கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன், ராமாவதாரம் எடுத்தவன், பராக்கிரமங்களுக்கு சொன்னக்காரன், எனக்கு நீ என்ன ஒரு ஈடோ என்ற எண்ணத்திலே என்னுடைய பெண்ணை உன்னை நம்பி பிரிவாற்றாமையால் துடித்துக் கொண்டிருக்கிறவரை கைவிட்டிருக்கிறாயே, இது நியாயமா என்று புலம்புகிறாள் அந்த தாய். எனவே இந்த பாசுரத்தில் வரக்கூடிய பழமொழி என்னவென்றால், பிள்ளைதன் கையில் கிண்ணமே ஒழிக்க என்று சொல்கிறார். இங்கே பேசுவது என்பது வாயால் பேசவில்லை, மனதால் நினைப்பதையே குறிப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். புல்லுருவாகி நல்லுருள் வந்த பூதனை மாள இலங்கை உள்ளெறி மண்டி உண்ண பணித்த ஊக்கம் அதனை நினைந்தோ கல்லவிழ் கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளைதன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்த பிரானே காயன வாச்சா மனசேந்திரிவா அப்ஜாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம்பர ஸ்ரீமன் நாராயணாயரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துள்ள ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்விடியோ தீவினியோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒரு கல்விவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.